இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நம்ம நல்ல வழிகாட்டி கொண்டிருக்கிற திரு ரவி ஐயா, சித்தாலப்பாக்கம்னுடைய சேர்மன் அவர்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்கிட்ட அவங்கெல்லாம் பல விதமான நிகழ்ச்சிகள் நிறைய இருக்கும். அந்த எல்லாத்தையும் ஒபிட் பண்ணிட்டு மாணவர்களோட நான் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு உட்கார்ந்துருக்கிறாரு. அவரு எல்லார் சார்பாகவும் நான் ஒரு தேங்க் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் எல்லாருமே அவருக்கு நன்றி. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய கல்லூரி தாளாளர் திரு வாசுதேவன் ஐயா, அவர் காலேஜினுடைய எளிமையான மனிதர். அவர் இவ்வளவு காலேஜ் நடத்தினா கூட அவர் ஒரு எளிமையான மனிதராக காட்சியளிக்கிறாரு. அவருடைய பையங்களுடைய பேர் தான் இப்ப நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 2 பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நம்மளுடைய கல்லூரி முதல்வர் சொல்லவே வேண்டாம். அதாவது எங்கே போனாலும் அவங்களுடைய இன்னைக்கு கூட புக்கு நியமிச்சு எழுதியிருக்காங்க. அது புக்கு வெளியீட்டு விழா கூட என்னால் வர முடியல. அதாவது எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு வேலை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ கூட ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் வரும்போது சொல்லும் போது நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும், காலேஜுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும்னு படிச்சு சொல்லும் போது அதை நீங்க நிரூபிச்சு காமிச்சிட்டீங்க பாருங்க. உங்க எல்லாருக்கும் கல்லூரி முதல்வருக்கும் நன்றியினுடைய வணக்கத்தையும் தெரிவிக்கிறேன். ஃபர்ஸ்ட் அந்த ஒரு கப்பல் நல்லா போகுதுன்னா சிறந்த மாலுமி மட்டும் இருக்காது, அவங்களுடைய துணை மாலுமி மற்றவங்க எல்லாம் இருக்கணும். அதுல மேம் 2 பேரும் பக்கத்துல இருந்து அதாவது உங்களுடைய நலன் முக்கியம். எங்கிட்ட எல்லா இடத்துலயும் குப்பை எடுக்க போறீங்க, உங்களுக்கு எந்தவித உடம்பு பாதிச்சு வரக்கூடாதுங்கிறக்காண்டி ரொம்ப கேர் எடுத்து நல்லா பண்ணியிருக்காங்க. இதுல நான் எப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரியும், நான் போலீஸ்ல உளவுத்துறையில பணி புரிஞ்சுக்கிறது எல்லாருக்கும் தெரியும். நான் வந்த உடனே நான் ஒரு 10 நிமிஷம் முன்னாலே வந்துட்டேன். நேர போய் என்னென்ன நீங்க பண்ணிருக்கீங்கன்னு உங்கள்கிட்ட கேட்கறத விட அந்த அம்மா, வயசான அம்மா 4-5 பேர் உட்காந்துருந்தாங்க, ஒவ்வொருத்தரையா போய் விசாரிச்சேன். அவ்வளவு நீங்க நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி சுத்தம் பண்ணிருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு பிக் சல்யூட். ஏன்னா ரொம்ப அமைதியா அவங்க சொல்றாங்க, சார் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க சொல்றீங்க, மற்றபடி எல்லா இடத்துலயும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்கன்னாங்க. அந்த அம்மா சொன்ன வார்த்தை நான் மிகப்படுத்தி சொல்லவே இல்லை, அவங்க சொன்னதான் சொல்றேன். காலேஜ் ஸ்டூடெண்ட்னா அப்படி இல்லை. ஆனா இவங்க ரொம்ப அமைதியா டெய்லி காலையில குப்பை எடுத்து அதெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. நாங்க திரும்ப குப்பை போடாம இருக்கணும், அதுதான் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன்னு இங்க ஒரு 5-6 ஒரே மாதிரியா சொன்னாங்க. நான் சொன்னேன், நீங்க வாழ்த்தெல்லாம் வேண்டாம், ஏதாவது ஒரு குறை சொல்லுங்க, குறை இருந்தா தானே சொல்ல முடியும் அப்படின்னு நாங்களே பார்க்கணும். அப்பதான் நினைச்சிட்டேன், எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க. 7 நாளும் தொடர்ந்து நீங்க உங்களுடைய பணி, உங்க வேலையை என்ன உண்டோ அதை மட்டும் செஞ்சிருக்கீங்க. இந்த மாதிரி காலேஜுக்கு பேர் வாங்கி கொடுக்கறதா நம்மள காலேஜுக்கு மட்டும் இல்ல, இப்போ நம்ம நகராட்சி பேரூராட்சிக்கு நீங்க பேரூராட்சி ஊராட்சிக்கும் உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்கீங்க. ஏங்கடா அவர் இப்ப சொல்றாரு, இந்த காலேஜை பத்தி சொல்லும் போது சொல்றாரு, அப்பவே தெரிஞ்சுக்கிட்டே நீங்க இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னு தெரியுதும். நான் ஒரு 2 பாயிண்ட் தான் இப்ப சொல்ல போறேன், ரொம்ப நேரம் எடுத்துக்க முடியாது. அதாவது நான் லாஸ்ட் டைமே சொன்னேன், பிரெயின் நல்ல வேலை செய்யுது அப்படின்னு. பிரெயின் வேலை செய்து தடுக்கிறதுக்கு பல கெட்ட வழிகள் இருக்கு. தயவுசெய்து நான் ஒவ்வொருத்தரும் என்னுடைய குடும்ப பிள்ளையா நான் நினைச்சு சொல்றேன், கெட்ட இதுல மட்டும் நீங்க இறங்கிறாதீங்க. பெரும்பாக்கத்துல ஒரு காலேஜ்ல நான் போய் பேசும்போது 2 பையங்களை திருத்த வேண்டிய சூழ்நிலையா போச்சு. என்கிட்ட நல்ல பையங்களை கெடுக்கிறதுக்குன்னு எவனாவது ஒருத்தன் ஆசைப்பயிலுக்கு வருவான். அவங்க வலையில எல்லாம் போகாம எந்த வித கெட்ட விளக்கமும் நீங்க வச்சுக்காதீங்க. என்கிட்ட உங்களை நம்பி உங்க பெற்றோர் இருக்காங்க, பெரிய கோல் போடணும். இப்போ காம்படிஷன் உலகம் சாதாரண உலகம் கிடையாது. என்னடா அப்படி பயமுத்திரன்னு நினைக்காதீங்க, ஒருத்தனை முழுங்கிடுவாங்க, அந்த அளவுக்கு வேகமா போயிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க டிராபிக் சிக்னல் கூட விடுறன்னு தானே போறாங்க, யாராவது மெதுவா போறாங்களா? அது மாதிரி எல்லாத்துலயும் போயிடுச்சு. படிப்புல நீங்க எவ்வளவு கவனம் செலுத்தி உங்களை தனிப்பட்ட முறையில் நீங்க வளர்த்துங்க. ஏடா நீங்க சாதாரண ஏஐ உலகம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம எவ்வளவு அட்வான்ஸா போயிட்டு இருக்காங்க. டெக்னிக்கல்ல பார்க்குறீங்களா? டெக்னிக்கல்ல ரொம்ப அட்வான்ஸா போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்மளை வளர்த்துக்கணும். இப்ப என்எஸ்எஸ் எதுக்குன்னு கேட்டா, உங்களுக்கு டிசிப்ளின் எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு என்எஸ்எஸ் ஒரு பெரிய உதாரணம். என்எஸ்எஸ்ல இருக்கிறவங்க நாளைக்கு போலீஸ்ல சேரலாம். அவன் என்ன கேட்டா, உங்களுக்கு நல்ல உள்ளங்களை வளர்த்துக்கிறது தான் என்எஸ்எஸ். நீங்க நாளைக்கு எந்த டிபார்ட்மெண்ட்ல வேணும் சேரலாம். நான் உங்களுக்கு தெரியும், இந்த பொன்மார் காலேஜ் சுத்தி வில்லேஜ், அந்த வில்லேஜை சுத்தி உள்ள பையங்க தான் வருவாங்க. அதே மாதிரி நான் சிவகங்கை மாவட்டத்துல புதுவேல்ங்கிற வில்லேஜ், அந்த புதுவேலை சுத்தி உள்ள பையங்கள்லாம் நாங்க ஒரு 7-8 பேர் காலேஜ் போகும்போது, ஸ்கூல் லைஃப், அதாவது எலிமெண்ட்ரில இருந்து ஹைஸ்கூல் போகும்போது ஒரு மாதிரியா இருக்கும், ஹைஸ்கூல்ல இருந்து காலேஜ் போகும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும், அவன் காலேஜ். அந்த மாதிரி தான் நாங்க ஒரு 7 பேர் போனோம் காலேஜ், கலப்பா காலேஜ். அங்க படிக்கும் போது தான் தெரியுது, நம்மளை விட ஜாம்பவங்கலாம் இங்க இருக்காங்க. எங்க 7 பேரை கண்டுக்கவே மாட்டாங்க.
அப்போதான் முத்துசாமின்னு ஒரு ப்ரொஃபஸரு, அவர் வந்து நாங்கள் பேக்வர்ட் கமிட்டிலாம் இருக்காங்க என்னோட சேர்ந்தவங்க. என்னுடைய ஃப்ரெண்டு ஆர்மோம் இருக்கான், அவங்க அப்பா பாடி எரிக்கிற தொழில் பண்ணிட்டு இருந்தார். அவ்வளோ கஷ்டப்பட்ட ஃபேமிலி, எங்களெல்லாம் ஒதுக்குறாங்களேன்னு சொல்லும்போது அப்போதான் அந்த முத்துசாமின் ப்ரொஃபஸர் வந்து எங்களோட உட்காந்து சாப்பிட்டு எங்களை திருத்தினார். நான் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிப்பி தலைன்னு சொல்லுவோம், முடியை வந்து முன்னால் இப்போ எப்படி முடி பின்னால் போதோ முன்னாள் எல்லாம் விட்டுப்போம். உட்காந்து ஃபர்ஸ்ட் முடியை கட் பண்ண சொன்னாரு. ஃபர்ஸ்ட் பட்டன் போட மாட்டோம், அப்படி சண்டியர் மாதிரி இருப்போம். ஃபர்ஸ்ட் பட்டன் போட வச்சாரு. அயன் பண்ணி சட்டை கிடையாது, அப்போலாம் அயன் பண்றது காசு கிடையாது. அதனால சட்டையை வந்து படிச்சு சின்ன பாக்ஸ்ல கறி துண்டை போட்டு அயன் பண்ணி அதெல்லாம் நாங்கள் போட்டு தான் வளர்ந்தோம். அந்த ப்ரொஃபஸர் கரெக்டா 3 மாசம் எங்களுக்கு, 3 மாசத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருமே ரிட்டையர் ஆகி 2 பேர் நாங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கோம். ஒரு பையன் பஞ்சாயத்து யூனியன்ல பெரிய பிடிஓவா இருக்காரு, அது மாதிரி கமர்ஷியல் டாக்ஸ்ல இருக்காரு, டீச்சரா இருக்காரு. ஒரு 2 பசங்க மட்டும் உள்ளூர்ல இருக்காங்க, அவங்க பெரிய லேண்ட்லார்டா இருக்காங்க, அவனுக்கு தியேட்டர் இதெல்லாம் இருக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்களுக்கு வந்து தனித்தன்மையை நீங்க வளர்த்துக்கணும். அதனால சொல்றேன், அப்போ இருந்த உலகம் இல்லை, இப்போ ரொம்ப அட்வான்ஸா போயிட்டு இருச்சு. இப்போ நம்ம முதல்வர் கையால நாங்க வந்து எக்ஸ்னோரா வந்து அவார்டு வாங்கிக்கலாம். மிஸ்டர் செந்தூர் பாரியா அவங்க வந்து எங்களுக்கு சொல்லும் போது என்ன சொன்னார், நீர்நிலைகள் பாதுகாக்கணும், குப்பை இல்லாத நகரமா உருவாக்கணும். அதாவது கான்செப்ட், நம் நகரம் நம்ம குப்பை நம்மளோடது, நம்ம குப்பையை நம்ம தான் போடுறோம், வெளியில இருந்து யாரும் வரும் போடல. இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு இடத்துலையும் உங்க வீட்டுல இருந்து ஆரம்பிங்க, உங்களுடைய சர்வீஸை உங்க வீட்டுல இருந்து ஆரம்பிங்க. அது பெரிய கோலா வரும். என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பா தேவைப்படும். பெரிய வேலைக்கு போகும்போது கண்டிப்பா அதெல்லாம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. என்எஸ்எஸ், என்சிசி இதெல்லாம் முடிஞ்ச அளவு என்னென்ன உண்டோ எல்லாமே நீங்க தனித்தன்மை வளர்த்துக்கிறதுக்கு இதெல்லாம் முக்கியமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நாங்கள் அடுத்து இப்போ சார் சொல்லியிருக்காங்க, நம்ம ஏரி ஒன்று பெரிய ஏரி பண்ணணும் அப்படின்னு காலேஜ் போகிற வழியில, அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். அது மாதிரி ஒரு குளம் ஒன்று இருக்கு, எல்லாமே எங்க ஸ்னோரா செந்தூர் பாரியார்ட்ட சொல்லிடுறேன். இந்த அளவுக்கு நான்லாம் போலீஸ்ல இருந்துட்டு வேலையை வேண்டான்ட்டு 10 வருஷம் இருக்கும்போது வேண்டான்ட்டு எழுதி கொடுத்துருந்தேன். உங்களுக்கு தெரியும் போலீஸ்ல எவ்வளவு நல்லா எப்படி இருக்கலாம் அப்படின்னு. நேர்மையா இருக்கிறேன். அதனாலதான் எங்களுடைய நிர்மலையை கூப்பிட்டு எக்ஸ்னோரா தாம்பர் குரூப்ல என்னுடைய தலைவராக போட்டிருக்காங்க. இன்னைக்கு நிறைய ஏரி, 13 ஏரி நான் பண்ணிட்டேன். இப்போ பெரும்பாக்கம் ஏரி முதல்ல பண்ணியிருக்கிறேன். மேடாவாக்கம் 13 ஏரி எங்களுடைய குரூப்ல தான் இருக்காங்க. நான் எதுக்கு இவ்வளவு சொல்றேன்னா, நீங்க வந்து பொது காரியத்தில் ஈடுபடுங்க. பணம் பெருசு இல்லைங்க. பணம் வந்து நம்மளை தேடி வரணும் அப்படின்னா, உங்களை நீங்க வளர்த்துட்டீங்கன்னா பணம் தேடி வரும். நீங்க வளரும் போது உங்களுடைய கோல் பெரிய கோல், அந்த கோலை நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னா உங்களை தேடி பப்ளிக் வருவாங்க, புகழ் வரும், எல்லாம் வரும். அதை நீங்க வளர்க்கணும், அதுதான் எங்களுடைய ஆசை. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் நான் திரும்ப திரும்ப கெஞ்சி கேட்கிறேன், நீங்க எல்லாம் வந்து என்ன செய்யிட்டா உங்களுடைய வளர்ப்பு தன்மை எப்படியோ, ஆனா இது வரைக்கும் நீங்க எப்படி வளர்ந்தாலும் சரி, ஆனா இங்க நம்ம காலேஜுக்கு வந்தாச்சு, நீங்க ஒரு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டீங்க, அதுக்கு அடுத்து வேலை தான். அதனால வந்து காதல், கல்யாணம், போக்குவரத்து எல்லாமே வரத்தான் போகுது. ஆனா உங்கள்கிட்ட அப்பா அம்மாட்ட காசு வாங்காம உங்களுடைய சொந்த பணத்துல நீங்க 1 ரூபா எடுத்து செலவச்சு பாருங்க, உங்களுக்கு அதனுடைய கஷ்டம் என்னன்னு தெரியும். அப்பா அம்மா காசுல நம்ம இருந்து பைக் வாங்கலாம், 1 லட்ச ரூபா கொடுத்து பைக் வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனா அதுல என்ன இருக்கு இன்ட்ரெஸ்ட், நீங்க என்ன பண்ணுங்க, உங்க சொந்த செலவு ஒரு 50,000 60,000 பைக் வாங்கி பாருங்க, அதுக்கு பெட்ரோல் போடும்போது தான் தெரியும் அதனுடைய வலியும் வேதனையும். அதனால நீங்க வந்து படிச்சு, ஒரு பையன் காலேஜ் பையன் பேப்பர் போடுறாரு, எங்க வீட்டு பேப்பர் போடுற பையன், காலேஜ் படிக்கிற பையன், அவர் பார்ட் டைம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எதுக்கு சொல்றேன், அவங்க அப்பாவுக்கு பேர்டன் கொடுக்காதீங்க. அம்மா கஷ்டப்பட்டு நம்மள எல்லாம் சமைச்சு, அவங்க கஷ்டப்பட்டு 2 3 இடத்துல வேலை பார்க்குறாங்க, 2 3 வீட்டுல வேலை எல்லாம் பார்த்து படிக்க வைக்கிறாங்க. அதனால உங்க அப்பா அம்மாவை நல்லபடியா கவனிச்சுங்க. எங்க போனாலும் இது மாதிரி காலேஜுக்கு பேர் வாங்கி கொடுங்க. பாதா பிதா குரு தெய்வம்லாம் அந்த காலத்துல சொல்லுவாங்க, இப்ப இந்த காலத்துல சொன்னோம்னா எடுபடாது. ஆனா உண்மை அதான். அது மாதிரி இருந்தாலும் நம்ம அப்பா அம்மா மதிச்சுட்டு அதுக்கடுத்து தான் குரு, கடைசியா தான் தெய்வம். தெய்வத்தை நீங்க வீட்டுல இருந்து கூட கும்பிடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா இவங்க தான் முக்கியம். நமக்கு வந்து நாங்க இவ்வளவு பண்றோம்னா எங்களை அரசாங்கம் ஃபுல் சப்போர்ட். தமிழ் முதல்வர் சரி, துணை முதல்வர் சரி, அதே மாதிரி இந்த சேர்மன் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. மேடவாக்கத்துல ஒருத்தர் லோகேஷ் இருக்காங்க, நம்ம எம்எல்ஏ அரவிந்த் ரமேஷ் சார், இவங்கெல்லாம் வந்து எங்க எக்ஸ்னோராவுக்கு நிறைய ஹெல்ப் பண்றாங்க. என்ன கோரிக்கை வச்சாலும் உடனே வாங்க, இந்த ஏரி சுத்தம் பண்ணும், வாங்க சார் நானும் வரேன்ட்டு வேட்டி மடிச்சு கட்டிட்டு இறங்கிட்டு ஏரியில அவருடைய எல்என்டி எல்லாம் கொடுத்தாரு எங்களுக்கு. அது மாதிரி எங்களுக்கு வந்து நிறைய செய்யறதுனால இன்னைக்கு நாங்க அச்சீவ்மெண்ட் பண்ண முடிஞ்சு. ஒவ்வொரு தரமும் நம்ம கெஞ்சி கேட்கறோம்னுங்க, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் தனிப்பட்ட முறையில் தன்னை வளர்த்துங்க, தன்னுடைய பிரெயின் வளர்த்துங்க. நீங்க ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய அச்சீவ்மெண்ட் வந்து நாளைக்கு பண்ணும்போது மேடம் பிரின்சிபாலை பார்த்து தேங்க் பண்ணுங்க, உதவி பேராசிரியர் இருக்காங்க அவங்க தேங்க் பண்ணுங்க, உங்களை யார் யார் வழிகாட்டினாங்களோ அவங்க எல்லாரையும் தேங்க் பண்ணுங்க. நீங்க போறக்கூடிய ஒவ்வொரு வழியும்
பெரிய முக்கியமான வழிங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. அந்த வழியில நல்லா போய் நல்ல பேர் எடுத்து உங்களால கை நிறைய சம்பளம் வாங்கலாம். இப்பெல்லாம் வந்து லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுக்குறான். ஐடியில் இருக்கட்டும், எல்லாரும் ஐடிங்கிறாங்க. ஐடியும் முக்கியமும் இல்லைங்க. ஐடியில் இருந்தாலும் கிடையாது. சாதாரண டிபார்ட்மெண்ட் இருந்தால் கூட குரூப் 1 குரூப் 2 அது மாதிரிலாம் எழுதலாம். ஐஏஎஸ் எழுதலாம், சப் கலெக்டர் இருக்கு, தாசில்தார் இருக்கு, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. கவர்மெண்ட் வந்து சர்வீஸ் கமிஷன் எழுதுங்க, தன்னை வளர்த்துப்பீங்க. திரும்ப திரும்ப அதான் சொல்றேன். நீங்க உங்களுடைய கோல் பெரிய கோல்ல எழுதி வச்சுங்க. நானே எழுதி வச்சேன். ஃபர்ஸ்ட் அலாரம் டைம்ஸ், போலீஸில் சேர்ந்தோன்னா அலாரம் டைம்ஸ் கிடையாது, அலாரம் டைம்ஸ் எழுதணும்னு எழுதிக்கிட்டேன். சோஃபா வீட்டில் வந்து உட்காரதுக்கு போட்டேன், பெட்டு போட்டுக்கிட்டு இப்படியே வரிசைக்கு எழுதி தான் நான் அந்த கோலை ஒன்று டிக் பண்ணேன். அதெல்லாம் அப்துல் கலாம் புக்கில் இருந்தது. அப்புறம் வந்தேன், அவர் அது நான் படிக்கும் போதெல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தா அவர் சொல்றாரு, ஒவ்வொரு இதையும் டிக் பண்ணிங்க. உங்க கனவு நல்ல கனவா இருக்கணும், அந்த கனவு வந்து நிறைவேற்ற பாடுபடணும். இதுதான் இப்ப தமிழக முதல்வர் சொல்றாங்க. உங்க கனவு என்ன? நல்ல கனவு, அதை நிறைவேற்றுறதுக்கு என்ன செய்யணும் அப்படி நீங்க எழுதி வச்சுட்டு பண்ணுங்க. உங்க வாழ்க்கை இன்பமயமாக மாறும், சந்தேகம் இல்லை. வாழ்க வளமுடன். இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. வணக்கத்தை